வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சமீபத்தில் இருந்து கொடுத்துட்டு வர இந்த ஆதரவு வந்து நான் ரொம்பவும் ரொம்பவும் எனக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமானதாக அமைகிறது. இன்னும் நம்ம வந்து சில நாட்கள் நம்ம ஒரு குறிப்பிட்ட இப்போ 500 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணதும் நான் உங்களுக்கான ரெகுலர் கிளாஸஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாலஜியில் இருக்கேன். இதுக்கு எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம் எக்ஸாமுடைய ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இஸ்ரோவுடைய சிஸ்டர் ஏன்ற ஒரு போஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நர்சிங் கேட்டகரி மெடிக்கல் ஃபீல்டில் இது வரக்கூடியது ஒரு கோர்ஸு. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, சிஸ்டர் ஏன்ற போஸ்ட்டில் உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுப்பாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லை எவ்ரி இயர்ஸ் வந்து விஎஸ்எஸ் இல்லை இஸ்ரோ ஐசிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டர் ஏ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பே லெவல் 7 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்கள் அரௌண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 47,000லேருந்து உங்களுக்கு வந்து 1,51,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இதோடைய எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இதை வந்து லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் பிலோ 35 வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து சர்டைன் அட்வர்டைஸ்மெண்ட் டைமில் நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஓவர் வியூ மட்டும்தான். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதுவீங்க, ஸ்கில் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு போவீங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான், சரிங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேண்டில் பண்ணுறீங்க, அந்த சிஸ்டருக்கான ஒர்க் என்னவோ நீங்கள் அதை அசிஸ்டன்ட் பண்ணுறீங்களான்றதை உங்களுக்கு செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கெரியர் ப்ராஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சிஸ்டர் ஏன்ற ஒரு கேட்டகரியில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறீங்கன்னா நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் இயர் அப்போ வந்து நீங்கள் சூப்பரண்ட் சிஸ்டராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. சூப்பரண்ட் நர்ஸாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய பே லெவல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பே லெவல் வந்து 13 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அரௌண்ட் 67,000லேருந்து 2,87,000 வரைக்குமே நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன் சிஸ்டர் என்ற போஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்டு சாட்டிஸ்ஃபை த சப்ஜெக்ட் இன் யுவர் போஸ்ட் ஆஃப் த சிஸ்டர் என்ற போஸ்ட்டில் நீங்கள் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, அப்புறம் ஸ்கீமு சப்ஜெக்ட் டு அவாய்ட் வித் த வேக்கண்ட் இதெல்லாம் பொறுத்து தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும், அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் நர்சிங் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ இந்த டிப்ளமோ இன் நர்சிங் வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கலாம், எனி அப்ராடில் கூட நீங்கள் படிச்சிருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ்டு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ நர்சிங் கவுன்சில் இல்லை மெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த போஸ்ட் சிஸ்டர் ஏன்ற போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் டீட்டெயில்ஸ் இவ்வளோ மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் எடுக்கணும், எப்படி கேள்வி கேட்பாங்கன்றது எல்லாமே நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மறந்துடாமல் நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.